உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அமித்ஷாவை சந்திப்பது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம்? மோடியை 4 கார் மாறி மாறி போய் சந்திக்கிறாரு, அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம்? துரோகத்தின் சாயல் படிந்தவர், தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. மாண்புமிகு எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாளை மனிதநேய திருநாளாக கொண்டாடுகின்ற வகையில் 100 நிகழ்ச்சிகள் என்று வகைப்படுத்தப்பட்டு அதில் முதல் நிகழ்ச்சியாக பிப்ரவரி 20ஆம் தேதி எங்கள் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அந்நியார் அவர் திருக்கரத்திலே குளத்தூரிலே துவக்கி வைத்தோம். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தினந்தோறும் 2 இடத்தில் என்று 1200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய சோலை பகுதியிலே பகுதி செயலாளர் அன்பிற்கினிய வேலு அவர்களுடைய முன்னிலையில் இந்த வட்ட செயலாளர்கள் அன்பிற்கினிய அபாய் மற்றும் பாலு அவர்கள் முன்னேற்க நிகழ்விலே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ரவிச்சந்திரன் அவர்களும் செய்தி வெளியீட்டு தொடர்பு இணை செயலாளர் அன்பிற்கினிய தமிழன் பிரசன்னா போன்றவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். இந்த காலை உணவு ஏதோ ஒரு வகையில் தங்களுக்கு உதவியாக இருப்பதை எண்ணி பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற அந்த நல்ல உள்ளங்கள் வாழ்த்துதல்கள் மேலும் மேலும் எங்கள் முதல்வருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் வழங்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பணியை மேலும் தொடர்வோம். ஓராண்டு இந்த நிகழ்வு, ஓராண்டு நிச்சயம் பூர்த்தி செய்வோம். சார், எதிர்க்கட்சியினர் முதலமைச்சரை சந்திப்பது என்பது துரோகத்தின் வெளிப்பாடு. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பது துரோகத்தின் வெளிப்பாடுன்னு தமிழிசை சொல்கிறாங்க. அமித்ஷாவை சந்திப்பது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம்? மோடியை 4 கார் மாறி மாறி போய் சந்திக்கிறாரு, அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம்? வீட்டிலே ஏற்பட்ட துக்கத்திற்காக அடுத்து முதல்வருக்கு ஏற்ற சிறிய உடல்நலக் குறைவு காரணமாக அவரை இல்லத்தில் வந்து சந்திப்பது எப்படி துரோகம்? மனிதநேயம் உள்ள மனிதாபிமானம் உள்ள யாரும் இதை துரோகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துரோகத்தின் சாயல் படிந்தவர், தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.